புதிய மாணவர்களை உருவாக்குவதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை. புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? நம்மளுடைய மாணவர்கள், இங்க இருக்கிற மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்கள் கூட போட்டி போட வேண்டும், சர்வதேச அளவில் போட்டி போட வேண்டும். டெக்னாலஜி ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், ஏஐ ஆகட்டும், குவாண்டம் ஆகட்டும், இப்படி புது புது தொழில்நுட்பங்கள் வரும்பொழுது அந்த தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப இனோவேஷன், டிசைன், இது எல்லாமும் கூட நம்மளுடைய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சர்வதேச தரத்தில். அதனால தான் 30 வருஷத்துக்கு பிறகு ஒரு புதிய தேசிய கொள்கை, கல்வியாளர்களை கொண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை. அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அடுத்த அம்சம் நம்மளுடைய தாய்மொழியை ஊக்குவிக்கிறது. அடிப்படை இதில் தாய்மொழி மூலம் குழந்தைகள் வளரும் பொழுது நம்மளுடைய தாய்மொழி மூலம் அவர்களுடைய கற்கும் ஆற்றல், அவர்களுடைய சிந்தனை ஆற்றல், அவர்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்தும் விதம் இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் தாய்மொழியில் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி ஊக்குவிக்கும். தாய்மொழி கல்வி ஊக்குவிக்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை சர்வதேச தரத்தில் நம்மளுடைய மாணவர்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கிறது. அதனால தான் நம்மளுடைய நாடு இன்னைக்கு வேகமாக முன்னேற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 11வது இடத்துல இருந்தோம் 2014. இன்னைக்கு நம்ம இங்கிலாந்தை பின்தள்ளி ஜப்பானையும் பின்தள்ளி இன்றைக்கு 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக பாரத நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, நாம் 2047 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது முதல் பொருளாதார நாடாக நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு என்ன? வல்லரசு பாரதம், வளர்ந்த பாரதம், உன்னத பாரதம். அந்த நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக, அவருடைய கனவை நிறைவேற்றும் பாதையில் நாம் 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். நாம் 2030 மிகப்பெரிய 3வது பொருளாதார நாடாக, 2047 1வது பொருளாதார நாடாக இருப்போம். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியுடைய வேகம், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அதே போல் இன்னைக்கு உலகத்திலேயே 3வது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்